ஒரு ஊரில் அன்றாடம் வேலை பார்க்கும் ஒரு கூலி தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவருக்கு மனைவி மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். அவருடைய வருமானம் போதிய சாப்பாடுக்கே வருமானம் போதுமானதாக இல்லை. இப்படி இருக்கிற நிலைமையில் பக்கத்து ஊரில் ஒரு பெரிய ஜோசியர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் மனைவி அந்த ஜோசியரை போய் பார்த்துட்டு வாங்கோ, நமக்கு நல்ல நேரம் என்று ஆரம்பமானது, நமக்கு நேரம் இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டு வாருங்கள் சொல்லி அந்த ஜோசியரிடம் தன்னுடைய கணவனை அனுப்பி வைத்தார். இந்த கணவன் ஜோசியரை போய் பார்க்கிறார். அவர் போகிற நேரத்தில் வழி நெடுங்க ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளது. நடந்து கொண்டே செல்ல வேண்டும். மத்தியானம் கிளம்பிடும், சாயங்காலம் போய் சேர்றார். சாயங்காலம் 6 மணி ஆகுது. ஜோசியர் வீட்டுக்கு போகிறார். சுவாமி, இந்த மாதிரி எனக்கு ஜாதகம் பார்க்கணும் சுவாமி, இந்த மாதிரி வருமானமே வரமாட்டேங்குது, வாழ்க்கை மிகவும் கஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது, தாங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று அந்த ஜோசியரிடம் கேட்கிறார். ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்க்கிறார். இதை கையில் கொடுத்து நீ நாளைக்கு வா என்று சொல்கிறார். ஆனால் சரி சுவாமி என்று பாவம் அவருக்கு எதுவும் தெரியாமல் அவர் அங்கிருந்து கிளம்பி விட்டார். ஆனால் அந்த ஜோசியர் மிகவும் பிரபலமான ஜோசியர், மிகவும் கச்சிதமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோசியர். அதை பார்த்த மனைவி, ஏன் இந்த மாதிரி அந்த இவரை திருப்பி அனுப்பி விட்டீர்கள், மனிதனை அனுப்பி விட்டீர்கள் அப்படி என்று கேட்கிறார். இந்த ஜாதகத்தின் பிரகாரம் நாளைக்கு இவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியா இருக்கிற பட்சத்தில் இந்த விவசாயி அந்த கூலி தொழிலாளி இப்படி நடந்து போய் கொண்டே இருக்கிறார். போகிற இடத்தில் ஒரு சிவன் கோவிலை பார்க்கிறார். சிவன் கோவில் ஆத்மார்த்தமாக மானசீகமாக அந்த பாழடைந்து போயிருக்குது. இந்த சிவனுக்கு இப்படி புல்லெல்லாம் எடுத்து கட்டடம் இடிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இதை கட்டி நான் கும்பாபிஷேகம் பண்ணணும், அப்படி அப்புறம் எங்கிட்ட பணம் இருந்தால் நான் எல்லாம் பண்ணுவேன், என்ன பண்ணுறது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அதை நினைத்து கொண்டே அவர் அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் இடியுடன் கூடிய மிகப்பெரிய கனத்த மழை வருகிறது. அவரால் வெளியில் நிற்க முடியவில்லை. உடனே அந்த சிவன் கோவில் உள்ளே சென்று ஒரு ஓரத்தில் வந்து நிற்கிறார். இடி மேலும் மேலும் ஜாஸ்தியாகி மழை அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு கருநாகம் சிவனிடமிருந்து கீழே இறங்கி இவரை கொத்த வந்தது. இவர் வெளியே உடனே அவசரமாக வெளியே வந்துவிட்டார். வந்த வேகத்தில் அந்த கோவிலானது இடிந்து கீழே விழுந்துவிட்டது. சிறிது நேரம் தாமதித்திருந்தால் இந்த கூலி தொழிலாளி மேல் அந்த மேற்கூரை ஒன்று விழுந்திருக்கும். உயிர் தப்பித்தோம் பழுத்தோம் என்று அவர் வெளியே வந்துட்டார். ஆத்மார்த்தமாக இவர் மனசுக்குள்ள அந்த பூஜையை பண்ணணும்னு நினைச்சனால அவருடைய உயிர் பழுத்தது. மறுநாளைக்கு அந்த திருப்பி அந்த ஜோசியரை போய் அவர் பார்க்கிறார். என்ன நடந்தது நேற்றுக்கு அப்படி என்று கேட்டார். இல்லை சுவாமி, இந்த மாதிரி நடந்த கதை என்று அவன் ஜோசியத்தை சொல்றார். மிகவும் நல்லது, நீ ஆத்மார்த்தமாக சிவனை பிரார்த்தனை பண்ணினால் அந்த சிவனை உனக்கு இறங்கி உன்னுடைய உயிருக்கு இது கொடுத்திருக்கிறார், அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்.